இந்த ஒரு நருட்டோ வேர்ல்டுல ஸ்டார்டிங்ல எல்லாரும் மாதிரி நார்மலா மனுஷங்க தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த ஒரு எர்த்துக்கு 2 ஓட்சுசுகிஸ் வராங்க. ஓட்சுசுகிஸ்னா ஏலியன்ஸ் தான். இந்த ஒரு ஓட்சுசுகிஸ்க்கான வேலை என்னன்னா ஒரு பிளானட்டுக்கா போயிட்டு அங்க டிவைன் ட்ரீன்னு சொல்ல போற ஒரு பிளான்ட்டை நட்டு வைப்பாங்க. அந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா இந்த பிளானட் இருக்க லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சு அது ஒரு பழமா காய்க்கும். அந்த பழத்துக்கு நிறைய பவர்ஸ்லாம் இருக்கு. அந்த பழத்தை பறிச்சுட்டு போயிட்டு அவங்க கிளான்ல இருக்கிற முக்கியமான மெம்பர்ஸ்க்கு வந்து தருவாங்க. இந்த ஓட்சுசுகி கிளான்ல இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் வந்து அவங்க கிளான்ல இருந்து 2 ஓட்சுசுகிஸ் அனுப்புவாங்க. ஒருத்தவங்க வந்து ஹை கிரேடா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து லோ கிரேடா இருப்பாங்க. அந்த ஹை கிரேடா இருக்கிற ஓட்சுசுகி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட வந்து லோ கிரேடா இருக்கிற ஓட்சுசுகியை பலி கொடுத்து அங்க வந்து டிவைன் ட்ரீ வந்து நட்டு வைப்பாங்க. என்னதான் அந்த லோ கிரேட் ஓட்சுசுகி இறந்து போயிருந்தாலும் பிற்காலத்தில் அவங்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹியூமன் வெசலை தேர்ந்தெடுத்து அவங்களோட பாடி ப்ராசஸ் பண்ணி இவங்க மறுபடியும் ரீபான் ஆவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஓட்சுசுகி கிளான்ல இருந்து 2 பேர் வந்து எர்த்துக்கு வராங்க. ஒருத்தங்க பேர் வந்து இஷிகி, இன்னொருத்தங்க பேர் வந்து ககுயா. இதுல ககுயா வந்து லோ கிரேடா இருப்பாங்க. அதனாலே வந்து இஷிகி வந்து ககுயா போட்டு தள்ள ரெடியா இருப்பாரு. ஆனா ககுயாக்கு வந்து சாக விருப்பம் இல்ல. அதனாலே ககுயா எப்படியோ இஷிக்கிக்கே தெரியாம இஷிக்கியை போட்டு தள்ளிட்டு டிவைன் ட்ரீ வந்து எர்த்துல நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ககுயா அந்த எர்த்துல இருக்கிற டெஞ்சின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட வாழ ஆரம்பிப்பாங்க. டெஞ்சி வந்து அவங்களோட வில்லேஜோட லீடரா இருப்பாரு. அப்பதான் லேண்ட் ஆஃப் தட்னு சொல்ல போற ஒரு வில்லேஜோட லீடர் என்ன பண்ணுவாங்கன்னா ககுயாவை வந்து கடத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ககுயா அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொன்றுவாங்க. ககுயா இப்படி பண்ணதுனால அவங்களோட பவரை பார்த்து பயந்து எல்லா வில்லேஜஸும் ககுயா சிறப்பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் இந்த வார எப்படியே நிறுத்தணுக்காகவும் ககுயா வர வழி இல்லாம டிவைன் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருவாங்க. ககுயா டிவைன் ஃப்ரூட்டை சாப்பிட்டனால அவங்களுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும். இந்த பவர் யூஸ் பண்ணி எல்லா ஹியூமன்ஸையும் டிவைன் ட்ரீ மூலமா சிறப்பிடிச்சு வைப்பாங்க. ஆனா காலம் போக போக ககுயா வந்து இந்த ஹியூமன்ஸ் வந்து அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாதி ஹியூமன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ககுயாக்கு பிறக்கிற குழந்தைங்க 2 பேர் தான் ஹகோரமா ஓட்சுசுகி, ஹமுரா ஓட்சுசுகி. இவங்க 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரிய வருது ககுயா வந்து எல்லா ஹியூமன்ஸையும் அடிமைத்தனப்படுத்தி வாழ வைக்கிறாங்க. இது தப்புன்னு சொல்லிட்டு ககுயா கூட சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணி மூன்ல வந்து சீல் பண்ணி வச்சிருவாங்க. ககுயா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஹமுரா வந்து மூணுக்கே போயிடுவாரு. ககுயா என்னதான் சீலா இருந்தாலும் அவங்க வந்து பிளாக் செஸ்ட்னு சொல்ல போற ஒரு கிரியேச்சரை பூமியில வந்து கிரியேட் பண்ணி தான் போயிருப்பாங்க. இதோட வேலை என்னன்னா வந்து எப்படியாவது ககுயா வந்து ரிலீஸ் பண்றது தான். அப்போ டிவைன் ட்ரீ வந்து 10 டெயில்ஸா மாறும். 10 டெயில்ஸ் வந்து ஹகோரமா கூட போய் சண்டை போடும். ஹகோரமா 10 டெயில்ஸை டிஃபீட் பண்ணிட்டு 10 டெயில்ஸ் வந்து 9 டெயில்டு பீஸ்ட் வந்து பிரிப்பாரு. இதுல 1 டெயில்டு பீஸ்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்கும். 9 டெயில் பீஸ்ட் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கடுத்து ஹகோரமோ அவரோட அம்மா கூட சண்டை போடுறதுனால இந்த உலகத்துக்கு நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த எல்லா பிரச்சனையும் சரி செய்ய இந்த உலகத்தையும் வந்து சுத்தி வராரு. ஹகோரமா இந்த உலகத்தையும் சுத்தி வந்து இந்த உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. இவர் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும்போது அங்க இருக்கிற பாதி வில்லேஜர்ஸ் வந்து இவர் பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு இவரே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இவர் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இவரோட சக்கரவை பிரிச்சு கொடுத்து இவங்கள ஒரு கிளானா மாத்தி இந்த கிளானுக்கு இவரே லீடரா வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹகோரமாக்கு 2 குழந்தைங்க பிறகுறாங்க. எல்டர் பிரதர் இந்திரா, யங்கர் பிரதர் அசுரா. சின்ன வயசுல இருந்து இந்திரா வந்து செம டேலண்டடா இருக்காரு. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா அசுராக்கு வந்து எந்த ஒரு டேலண்ட்டுமே இருந்திருக்காது. ஹகோரமா என்னதான் எல்லாத்துக்கிட்டையும் சக்கரவை கொடுத்திருந்தாலும் அந்த சக்கரம் எப்படி வெளிக்கொண்டு வந்து அந்த சக்கரோட பவர் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்பதான் சின்ன வயசுல இந்திரா ஹேண்ட் சயின்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. இந்த ஹேண்ட் சயின்ஸ் போறது மூலியமா அவங்க உடம்புக்குள்ள இருந்து சக்கர வெளியே வந்து நிறைய விதமான ஜூட்ஸை இவங்களால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 பேருமே வளர்ந்துடுறாங்க. இந்திராவுக்கு வந்து பாசனேசனா என்னன்னே தெரியாது. அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரூடாவே இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா அசுராக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த டேலண்டோட இல்ல. ஆனா அசுரா வந்து எல்லாத்துக்கிட்டையும் பாசமா இருப்பாரு. அப்பதான் ஹகோரமோ அவருக்கு அடுத்து இந்த நிஞ்சா வேர்ல்டுல ஒரு சக்சஸர் வேணும்னு சொல்லிட்டு இந்திரா அசுரா இவங்க 2 பேத்துக்கு ஒரு மிஷின் வந்து தருவாரு. இவரோட தம்பியை சேர்ந்து ககுயா கூட போட சண்டையில இன்னும் 2 வில்லேஜ் வந்து சரி செய்யாம இருக்கும். ஆளுக்கு ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வில்லேஜோட பிரச்சனையை சரி செஞ்சு வைக்கணும். இதுதான் இவங்க 2 பேத்துக்கு தர மிஷின். அசுராவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வில்லேஜுக்கு போவாங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல டிவைன் ட்ரீயோட ஒரு எலிமெண்ட் வந்து இருக்கும். இந்த ஒரு டிவைன் ட்ரீ இந்த வில்லேஜ்ல இருக்கறனாலே இதுவே காய்கறி, பழங்கள், தண்ணி எல்லாமே தரும். ஆனா இதை சாப்பிடறனால இந்த வில்லேஜஸ்க்கு வந்து நிறைய நோய் வந்து வரும். ஆனா இங்க இருக்கிற ஊர் மக்கள் வந்து நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவைன் ட்ரீ வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இவங்களோட வில்லேஜ் வந்து வறண்ட பூமியா இருந்திருக்கும். இவங்களுக்கு சாப்பாடும் கிடைச்சிருக்காது, குடிக்க தண்ணியும் கிடைச்சிருக்காது. இவங்களும் வந்து அவங்க வில்லேஜ்ல இருக்கிற நிறைய நிலத்தை வந்து தோண்டி பார்ப்பாங்க. ஆனா எந்த ஒரு நிலத்திலயும் வந்து தண்ணி கிடைச்சிருக்காது. அதனால இந்த டிவைன் ட்ரீ இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அசுரா வந்து உங்களுக்கு குடிக்க தண்ணி தானே வேணும், உங்களுக்கு குடிக்க தண்ணி கிடைச்சா இந்த ஒரு டிவைன் ட்ரீயை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவரே தனியால இங்க இருக்கிற நிலத்தை வந்து தோண்ட ஆரம்பிப்பாரு. இவர் தனியால இவங்க வில்லேஜ் சரி செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறத பார்த்து இங்க இருக்க வில்லேஜஸ் வந்து அசுராக்கு உதவி செய்ய வருவாங்க. இதனால அசுரா என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இருக்கிற சக்கராவை எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அவருக்கு தெரிஞ்ச நிஞ்சுட்சுவை எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுப்பாரு. இதனால இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிப்பாங்க. கடைசியில தோண்டி தோண்டி இவங்களுக்கு வந்து தண்ணியும் கிடைச்சிரும். இந்த தண்ணி கிடைச்சதுனால இந்த வில்லேஜஸ் வந்து அந்த டிவைன் ட்ரீ வந்து எரிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வில்லேஜஸ் வந்து அவங்களுக்கு நேச்சரா கிடைச்ச ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு இருக்கிற அந்த நோய் எல்லாமே போயிடும். அசுரா இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா இந்திரா என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட நிறைய டேலண்ட், பவர்ஸ் எல்லாமே இருக்கனால அவரே தனியாலாம் அந்த ஒரு வில்லேஜ் வந்து சரி செஞ்சிருவாரு. இதனாலே அந்த ஊர் மக்களுக்கு ஒற்றுமைனால என்னன்னே தெரியாது. எல்லாருமே வந்து அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிப்பாங்க. இதனால
இதனாலே ஹகரோமா என்ன பண்ணுவாருன்னா, இந்திரா உங்ககிட்ட நிறைய டேலண்ட் பவர்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா உங்ககிட்ட அன்புனானே என்னன்னே தெரியாது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா அசுராக்கு வந்து அன்புனா என்னன்னு தெரியும், ஆனா அவகிட்ட நிறைய டேலண்ட் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அவன் போக போக எல்லாமே கத்துப்பான். அதனால என்னோட சக்சஸர் வந்து அசுரான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிடுவாரு. இதனால இந்திரா இந்த வில்லேஜ் பழிவாங்கன்னு சொல்லிட்டு சுசனா ஓபன் பண்ணிட்டு இந்த வில்லேஜை அழிக்க வருவாரு. இதனால ஹகரோமா வந்து அவரோட பவர்ஸ் அசுராக்கு தருவாரு. இந்த ஒரு பவர் கிடைச்சதுனால அசுரா வந்து இந்திராவை தோக்கடிச்சு அவரை வந்து துரத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் காலம் போக போக ஹகரோமுக்கு வந்து வயசாயிரும். அவர் சாகர தருவாயில இருக்கும்போது தான் இந்திரா ஹகரோமா வந்து பாப்பாரு. அவர் வந்து ஹகரோமா கிட்ட நீங்க சொல்ற மாதிரி பாசம் நேசம் எதுவுமே இல்ல, பவர் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம வந்து மாத்த முடியும், அதனால நான் வந்து மறுபிறவை எடுத்து வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அந்த இடத்துல இருந்து போயிருவாரு. இதனால ஹகரோமா வந்து இந்திரா மறுபிறவை எடுத்து வரும்போது நீதான் அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு அசுரா கிட்ட சொல்லுவாரு. இதுக்கப்புறம் இந்திரா அசுரா அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளானை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இந்திரோட கிளான் பேரு உச்சிஹா, அசுரோட கிளான் வந்து செஞ்சு. இதுக்கப்புறம் நிறைய கிளான் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். என்னதான் நிறைய கிளான் உருவானாலும் உச்சிஹா செஞ்சு இந்த ரெண்டு கிளான் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இந்த ரெண்டு கிளானுக்கு எப்பவுமே ஆகாது. இந்த ரெண்டு கிளானும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் இந்திரா அவர் சொன்ன மாதிரியே உச்சிஹா கிளான்ல வந்து மறுபிறவை எடுக்கிறாரு. இவரை தடுக்க அசுரா சொன்ன மாதிரியே செஞ்சு கிளான்ல வந்து மறுபிறவை எடுக்கிறாரு. இப்படி மறுபிறவை எடுத்தவங்க தான் ஹஷிராமா செஞ்சு, மாதரா உச்சிஹா. மாதரா ஹஷிராமா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. அப்போ இவங்களோட ஏம் என்னன்னா வந்து இந்த உலகத்துல இருந்து போர் நடந்துகிட்டே இருக்கு, இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு மாதராக்கு ஹஷிராமா செஞ்சுன்னு தெரிய வருது. ஹஷிராமாவுக்கும் மாதரா ஒரு உச்சிஹான்னு தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாதரா வந்து ஹஷிராமாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹஷிராமா வந்து மாதரா ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாரு. இப்படியே காலம் போக போக மாதரா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு. ஹஷிராமா அவரோட கிளானோட லீடரா மாறிடுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு தம்பி இருப்பாங்க. மாதரோட தம்பி பேரு இசுனா, ஹஷிராமாவோட தம்பி பேரு டோபிராமா. இந்த ஒரு ரெண்டு கிளான சண்டை போடும்போது டோபிராமா இசுனாவை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. இதனால இசுனா வந்து படுத்த படுக்கையா மாறிடுவாரு. மாதரா அவர் தம்பி மேல நிறையவே பாசம் வச்சிருப்பாரு. இருந்தாலும் அவங்க தம்பி சாக தான் போறான்னு சொல்லிட்டு அவரோட தம்பியோட மங்கைக்கு ஷெரிங்கன் எடுத்து அவரோட மங்கைக்கு ஷெரிங்கனோட இணைச்சிருவாரு. இதனாலே மாதராக்கு வந்து இன்டர்னல் மங்கைக்கு ஷெரிங்கன் வந்து கிடைச்சிரும். இது கிடைச்சதுனால மாதரா வந்து பெர்ஃபெக்ட் சுசனை வந்து அவேக்கன் பண்ணுவாரு. மாதரா பெர்ஃபெக்ட் சுசனை ஓபன் பண்ணிட்டு ஹஷிராமா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா அந்த ஒரு சண்டையில மாதரா வந்து தோத்து போயிடுவாரு. மாதரா தோத்து போனதுக்கு அப்புறம் ஹஷிராமா மாதரா கிட்ட பேசுவாரு. மாதரா நம்ம சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கோம், நம்மளோட ஏம் என்னன்னா இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வரணும், ஆனா நம்மளே இப்போ சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால மாதரா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம், நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுல முடிவெடுத்த மாதிரி ஒரு வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஷிராமா மாதரா கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு மாதரா என்ன சொல்லுவாருன்னா, ஹஷிராமா நீ உன்னோட தம்பி டோபிராமா கொண்டுடு, இல்லைன்னா ஹஷிராமா நீயே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிரு, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்தாதான் நான் உன் கூட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஹஷிராமா செஞ்சு வந்து தன்னை சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போவாரு. அப்பதான் மாதரா ஹஷிராமோட கையை பிடிச்சி தடுத்து நான் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பழைய மாதிரி ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு வில்லேஜ் உருவாக்கி அந்த ஒரு வில்லேஜுக்கு ஹிடன் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு லீடர் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து ஓட்டிங் கேட்பாங்க. அந்த ஒரு ஓட்டிங்ல ஹஷிராமா செஞ்சு தான் அதிகப்படியாக எல்லாரும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதனாலே ஹஷிராமா செஞ்சு இந்த வில்லேஜோட ஹொக்காகவே மாறிடுவாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் சர்ச் என்ன பண்ணுவோம்னா, ஹகரோமா ஒரு ஸ்டோன்ல வந்து எழுதி வச்சிருப்பாரு இந்த உலகத்துக்கு எப்படி பீஸ் வந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஸ்டோன் டேப்லெட் இது வந்து மாத்தி எழுதி வச்சிரும். இந்த பிளாக் சர்ச் வந்து ஸ்டோன் டேப்லெட்ல என்ன எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு உலகத்துல போர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு உலகத்துல வார் வந்து நிக்கவே நிக்காது. இந்த உலகத்துக்கு பீஸ் கொண்டு வரணும்னா இன்ஃபினிட் சுக்கியாமியால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு இன்ஃபினிட் சுக்கியாமியை யூஸ் பண்றது மூலமா எல்லாருமே அவங்களோட கெஞ்சூச்சுல இருப்பாங்க, எல்லாருமே அவங்களோட கனவு உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனாலே இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு ஹகரோமா எழுதி வச்சாருன்னு சொல்லிட்டு பிளாக் ஜட்ஜ் போய் சொல்லி மாதரா ஏமாத்திட்டு இருக்கோம். பிளாக் ஜட்ஜ் சொன்ன விஷயத்த மாதரா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுவாரு. ஆனா மாதரா யாருமே நம்ப மாட்டாங்க. இதனாலே கோவப்பட்ட மாதரா இந்த ஒரு வில்லேஜை அழிக்க வந்திருப்பாரு. அதுக்காகவே மாதரா இந்த உலகத்திலே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற டெயில் பீஸ்ட் 9 டெயில்ஸை கெஞ்சூச்சுல போட்டுருவாரு. அதுக்கப்புறம் 9 டெயில்ஸை மாதரா அவரோட கண்ட்ரோல் எடுத்து 9 டெயில்ஸுக்கு சுசனாவே போடுவாரு. 9 டெயில்ஸுக்கு அந்த இடத்துல சுசனாவை போட்டு ஹஷிராமா எதிர்த்து மாதரா அந்த இடத்துல கெத்தா நிப்பாரு. இதை பார்த்த ஹஷிராமா அவரோட சேர்ஜ் மோட ஓபன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஜூட்சு 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை சமன் பண்ணுவாரு. அந்த 1000 ஹேண்ட்ஸ் ஆஃப் புத்தாவை யூஸ் பண்ணி ஹஷிராமா மாதரோட சுசனாவே உடைச்சு 9 டெயில்ஸை ஒரு குட்டி பூனைக்குட்டி மாதிரி பிடிச்சி அதை வந்து தூங்க வச்சிருவாரு. ஆனா அதுக்கப்புறமும் மாதராக்கும் ஹஷிராமாக்கும் தாய்ஜூட்சு பேட்டில் வந்து நடக்கும். இந்த ஒரு பேட்டில் கடைசியா ஹஷிராமா மாதராவை முதுகுல குத்தி கொன்றுவாரு. ஆனா அந்த ஒரு இடத்துல மாதரா அவரோட ஷெரிங்கான சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இடத்துல மறுபடியும் உயிரோட வந்துருவாரு. உயிரோட வந்த மாதரா யாருக்குமே தெரியாம ஒரு குகைக்குள்ள வாழ ஆரம்பிப்பாரு. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஹஷிராமா அடுத்து டோபிராமா ஹொக்காக மாறிடுவாரு. டோபிராமாவோட ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து ஹிருசன், இன்னொருத்தர் பேர் வந்து டான்சோ. டோபிராமா வாரில் இறக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு அடுத்து ஹொக்காகவா ஹிருசனை தேர்ந்தெடுத்திருப்பாரு. இதனாலே பொறாம கலந்த கோவத்துல டான்ஸை சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து ஹிருசன் அவருக்கு கீழே ஜிராயா, ஒரோச்சிமாரு, சுனாடன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. ஜிராயாக்கு சின்ன வயசுல இருந்து டேலண்ட் அவ்வளோக்கா இருக்காது. அதனால இவர் ஹேண்ட் சயின்ஸை தப்பா போறது மூலமா மவுண்ட் பியாபாக்கு அப்படின்னு சொல்ல போற ஒரு இடத்துக்குள்ள போயிருவாரு. இந்த ஒரு இடத்துல ஃபுல்லா தவளைங்களா தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல தான் ஜிராயா காமபுண்டான்னு சொல்ல போற ஒரு டோடு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு அதுவே இவரோட சமனிங் எல்லாம் மாத்திடுவாரு. அந்த ஒரு இடத்துல காமபுண்டா ஜிராயாக்கு சேஜ் மோட சொல்லி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு இடத்துல ஜிராயா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இன்கம்ப்ளீட் சேஜ் மோட தான் அவேக்கன் பண்ணுவாரு. இந்த ஒரு சேஜ் மோட் அப்படிங்கிறது யூசருக்கு அல்டிமேட்டான சக்கரா ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தும். இதுக்கப்புறம் தான் அந்த டோடோட லீடர் கமமாரு ஜிராயாவை பார்த்து ஜிராயாக்கு வந்து ஒரு பொறுப்பு தருவாரு. நீ தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சி வந்து கண்டுபிடிக்கணும். சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சிங்கிற வந்து இந்த லிஞ்சா வேர்ல்டோட ஒரு பீஸா மாத்தும். அவனை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜிராயாக்கு ஒரு பொறுப்பு தருவாரு. அந்த ஒரு சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சிக்கு ப்ளூ கலர் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஜிராயா அவரோட ஸ்டூடெண்ட் மினோட்டோக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. மினோட்டோ வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே டேலண்டடா இருப்பாரு. ஜிராயா மினோட்டோக்கு சேஜ் மோட எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனா மினோட்டோ ஜிராயா மாதிரி இல்லாம பெர்ஃபெக்ட் சேஜ் மோட அவேக்கன் பண்ணிடுவாரு. மினோட்டோ வந்து ப்ளூ கலர் ஐஸ் இருக்கும். இவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிராயா வந்து டிசைட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் மினோட்டோ அவர் கீழே ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாரு. ஒபிட்டோ உச்சிகா, ரின், ககாஷி, ஹாட்டாகே. ஒரு நாள் ஒபிட்டோ ககாஷி இவங்க 2 பேத்துக்குமே ஒரு மிஷின் தருவாங்க. அந்த ஒரு சமயத்துல தான் 3rd கிரேட் நிஞ்சா வார் வந்து போயிட்டு இருக்கும். இந்த ஒரு 3rd கிரேட் நிஞ்சா வார்ல ஜிராயா, ஒரோச்சிமாரு, சுனாடே இவங்க 3 பேரும் ஹான்சோ தி சாலமேண்டர்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனிமி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சண்டையில தான் ஹான்சோ இவங்க 3 பேத்தோட பவரை பார்த்து லெஜெண்டரி சானின்ஸ் அப்படின்னு சொல்ல போற ஒரு பட்டத்தை தருவாரு. இந்த ஒரு நேரத்துல தான் ஒபிட்டோ ககாஷி இவங்க 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த ஒரு மிஷன் வந்து ரொம்பவே டேஞ்சரா இருக்கும் எதிர்பார்க்காத விதமா. அந்த ஒரு இடத்துல தான் ககாஷி மேல ஒரு பெரிய பாறாங்கல் வந்து விழ வரும். ஒபிட்டோ ககாஷியை தள்ளி விட்டுருவாரு. இதனால அந்த பெரிய பாறாங்கல் வந்து ஒபிட்டோ மேல விழுந்துரும். ஒபிட்டோட பாதி உடம்பு வந்து இதனால டேமேஜ் ஆயிரும். அந்த ஒரு நாளன்னைக்கு தான் ககாஷிக்கு வந்து பர்த்டே. எல்லாருமே வந்து ககாஷிக்கு வந்து கிஃப்ட் தருவாங்க. ஒபிட்டோ மட்டும் தான் தரல. இதனால ஒபிட்டோ வந்து அவரோட ஷெரிங்கன் எடுத்து ககாஷிக்கு தருவாரு உன்னோட பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒபிட்டோ சாக போறான்னு தெரிஞ்சு ககாஷி அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே போயிருவாரு. அப்ப அந்த ஒரு இடத்துல தான் ஒபிட்டோவை மாதரா உச்சிகா வந்து சேவ் பண்றாரு. மாதரா ஒபிட்டோ கிட்ட இந்த ஒரு சபிக்கப்பட்ட உலகத்துல நாம நினைச்சபடி எதுவுமே நடக்காது. இந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ நம்மளுக்குன்னு மிஞ்சுறது வழிகள் மட்டும்தான். இந்த ஒரு உலகத்துல எங்கெங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல இருளும் இருக்கும். இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்களோட கருத்து இருக்கிற வரைக்கும் தோக்குறவங்களோட கருத்து கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் அப்படின்னு மாதரா சொல்லிட்டு அவரோட இன்ஃபினிட்டி சுக்கியாமி பிளானையும் ஒபிட்டோ கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் சரி, நீங்க யாரு? I am the ghost of the Uchiha, Madara Uchiha. இதை கேட்ட ஒபிட்டோ ஷாக் ஆயிட்டு மாதரா உச்சிகா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, நீங்க மாதரா உச்சிகா இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படியோ கடைசியில மாதரா ஒபிட்டோவை நம்ப வச்சிடறாரு. ஒபிட்டோட பாடியா மாதரா ஹசிராமா செல்ஸ் வச்சு குணப்படுத்திடுறாரு. உடம்பு சரியான ஒபிட்டோ வந்து இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறாரு. இப்படிதான் ஒபிட்டோ பண்ணுவான்னு மாதராக்கு எப்பயோ தெரியும். அதனால மாதரா இதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு. அது என்ன பிளான்னா 3-tailed beast வந்து ரின் உடம்புக்குள்ள வந்து ஏவி விடுறது. மாதரா ரின்னோட உடம்புக்குள்ள 3-tailed beast வந்து ஏவி விட்டுருவாரு. இதனால ரின் வந்து ககாஷியோட சிடோரி மேல விழுந்து ரின் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. ரின் இறந்ததை பார்த்து ஒபிட்டோ ககாஷி இவங்க 2 பேருமே அட் அ டைம்ல மங்கைக்கு ஷெரிங்கன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஒபிட்டோ ரின் இறந்ததை தாங்க முடியாம அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொன்னுடுவாரு. கொன்னுட்டு ரின்னோட பணத்தை கையில வச்சுட்டு அழுதுட்டு இருப்பாரு. இந்த ஒரு இடத்துல தான் ஒபிட்டோ வந்து புரோக்கன் ஹீரோவா மாதிரி மாதரா சொல்றது எல்லாமே கேட்க ஆரம்பிப்பாரு. மாதரா ஒபிட்டோ கிட்ட அந்த இன்ஃபினிட் சுக்கியாமை ஆக்டிவேட் பண்ணணும்னா எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் பிடிச்சி 10 tails வந்து நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு மாதரா ஒபிட்டோக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் மாதரா அந்த இடத்துல வயசை இறந்து போயிருவாரு. அந்த ஒரு சமயத்துல தான் மினோட்டோக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வேற யாருமே இல்ல, நருட்டோ தான். நருட்டோ பிறந்து கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது. அந்த ஒரு இடத்துல தான் ஒபிட்டோ வந்து குஷினா உடம்புக்குள்ள இருந்து 9-tailed fox-ஐ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாரு. வந்திருக்கிறது ஒபிட்டோ தான் சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சதுக்காது. ஒபிட்டோ தன்னோட 16 வயசுலயே 9-tailed fox-ஐ கண்ட்ரோல் எடுத்து லீஃப் வில்லேஜை சர்வநாசம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அந்த ஒரு இடத்துக்கு மினோட்டோ வந்து ஒபிட்டோ கூட சண்டை போடுவாரு. ஒபிட்டோ செம்ம டஃப் கொடுத்து மினோட்டோ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இருந்தாலும் மினோட்டோ வந்து ஒபிட்டோவை டிஃபீட் பண்ணிடுவாரு. ஒபிட்டோவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் மினோட்டோ வந்து 9-tails கூட சண்டை போட போயிருவாரு. அந்த ஒரு ஃபைட்டில் 9-tails வந்து நருட்டோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒரு அட்டாக்கை மினோட்டோ குஷினா அவங்க 2 பேரும் அவங்களோட உடம்புல வாங்கிட்டு நருட்டோ சேவ் பண்ணிடுவாங்க. மினோட்டோ சாகர தருவாயில இருக்கும்போது பாதி 9-tails வந்து அவரோட உடம்புல சீல் பண்ணிட்டு மிச்ச பாதி 9-tails-ஐ நருட்டோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிடுவாரு. மினோட்டோ 9-tails-ஐ 2-ஆ பிரிப்பாரு. அதுல நல்லதுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும், கெட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். அதுல கெட்டது இங் பார்ட் ஆஃப் 9-tails-ஐ மினோட்டோ தன்னோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிடுறாரு. அதுல நல்லது யாங் பார்ட் ஆஃப் 9-tails-ஐ மினோட்டோ நருட்டோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிடுவாரு. மினோட்டோ குஷினா அவங்க 2 பேரும் சாகிறதுக்கு முன்னாடி ஹிரிசன் கிட்ட நருட்டோ பாத்துங்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோட டெத் வந்து நருட்டோ சீரிஸ்லயே ரொம்ப எமோஷனலா இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜ் காரங்க வந்து இந்த ஒரு 9-tails அட்டாக்கு வந்து உச்சிகா காரங்க தான் காரணம்னு சொல்லிட்டு உச்சிகா இனத்தை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த காலகட்டத்தில் உச்சிகா கிளானோட லீடர் வந்து ஃபுகாகு உச்சிகா. இவரோட 2 பசங்க வந்து இட்டாச்சி உச்சிகா, சாசுகே உச்சிகா. இட்டாச்சிக்கு அவரோட தம்பி சாசுகே உச்சிகானா ரொம்ப பிடிக்கும். இட்டாச்சிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, இவர் பேர் தான் சிசுய் உச்சிகா. இந்த ஒரு சமயத்துல தான் டான்ஸோக்கு வந்து உச்சிகா கிளானோட பவரை பார்த்து பயம் வரும். இதனால டான்ஸோ ஃபுகாகு கிட்ட போயிட்டு நீங்க வந்து லீஃப் வில்லேஜுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் உங்க மேல வீணா பழி போட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜுக்கு உச்சிகா கிளானுக்கு சண்டை முட்டி விட்டுருவான். இந்த ஒரு வார் வந்து நடக்க கூட
கூடாதுன்னு சொல்லிட்டு சிசி உச்சிகா என்ன பண்ணுவார்னா ஃபுகாக்கு மேல கோட்டாமா ட்சுகியாமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுவாரு. இந்த ஒரு கோட்டாமா ட்சுகியாமை ஒருத்தங்க மேல யூஸ் பண்ணா அவங்களுக்கு ரியாலிட்டி எது கெஞ்சுச்சி எதுனே தெரியாது. இது நியர்லி அன்பிரேக்கபிள் தான். இதை யூஸ் பண்ணி ஃபுகாக்கு உச்சிகா கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஒரு வார நிப்பாட்டலாம்னு சொல்லிட்டு சிசி பிளான் போடுவாரு. இந்த நாய் டான்ஸை என்ன பண்ணுவான்னா சிசி உச்சிகா போட்டு தள்ள ட்ரை பண்ணுவான். சிசி உச்சிகா சாகர தருவாயில இட்டாச்சி மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட அவரோட பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு டான்ஸை பத்தியும் சொல்லிட்டு அவரோட கண்ணை இட்டாச்சி கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துல சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிசி உச்சிக்கு இறந்து போனதுனால இட்டாச்சிக்கு அந்த இடத்துல மங்கேக்யூ ஷேரிங்கான ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த நாய் டான்ஸை வந்து இட்டாச்சி கிட்ட போயிட்டு டீல் போடுவான். உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லீஃப் வில்லேஜ் காப்பாற்றணும்னா நீ உயிரா நேசிக்கிற உன்னோட தம்பியை மட்டும் விட்டு வச்சுட்டு இந்த மொத்த உச்சிகா கிளானை நீ வந்து அழிச்சிடணும் உங்க அம்மா போட சேர்த்து அப்படின்னு சொல்லுவான். இட்டாச்சி வேற வழியெல்லாம் அந்த டீலுக்கு வந்து ஒத்துப்பான். இதனால இட்டாச்சி என்ன பண்ணுவானோ ஒபிட்டோ கிட்ட போயிட்டு உதவி கேட்பான். ஒபிட்டோ இட்டாச்சி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உச்சிகா கிளானை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. கடைசியா இட்டாச்சி அவங்க அம்மா அப்பாவை போய் மீட் பண்ணுவான். அவங்க அம்மா அப்பா வந்து எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருப்பாங்க. இட்டாச்சி நீ வந்து எங்களை கொன்னுடு உன்னோட நோக்கம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ரெடியா தான் இருப்பாங்க. இட்டாச்சி அழுதுகிட்டே வேற வழி இல்லாம அவங்க அம்மா அப்பாவே கொன்னுடுவான். இட்டாச்சி வந்து சாசுகேயை மட்டும் விட்டு வச்சுட்டு சாசுகே முன்னாடி அவன் ஒரு கெட்டவன் அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவான். இதனாலே சாசுகேயோட ஏம் வந்து இட்டாச்சி கொல்றதா மாறிடும். வில்லேஜ் விட்டு போறதுக்கு முன்னாடி இட்டாச்சி டான்ஸை பார்த்துட்டு உன்னால என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நீ அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அப்படின்னு மிரட்டிட்டு தான் போவான். இதுக்கப்புறம் இந்த டான்ஸ் என்ன பண்ணுவான்னா நருட்டோட உடம்புக்குள்ள தான் நைன்டெல் ஃபாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லிடுவான். நருட்டோட உடம்புக்குள்ள தான் நைன்டெல் ஃபாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. தெரியக்கூடாது அதை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டான்ஸ் வந்து வேணுங்களே லீக் பண்ணி விட்டுருப்பான். இதனால சின்ன வயசுல இருந்து நருட்டோ எல்லாருமே ஒதுக்கி தான் வைப்பாங்க. நருட்டோ சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துட்டு இருப்பான். நருட்டோ ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே அவனை எல்லாருமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்து அவனை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா எல்லாரும் மாதிரி நருட்டோ ஒரு மான்ஸ்டரா பார்க்காம நருட்டோ ஒரு சின்ன பையனா பார்த்து அவன் எப்பப்பெல்லாம் பசினாரானோ அவனுக்கு ஃப்ரீயாவே ராமன் கொடுத்து ராமன் கை வந்து உதவி பண்ணியிருப்பாரு. நருட்டோ வேர்ல்டுல லெவல்ஸ் ஆஃப் நிஞ்சாஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அகாடமி ஸ்டூடெண்ட், அதுக்கடுத்து கெனின், அதுக்கடுத்து சுனின், அதுக்கடுத்து ஜோனின். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு யார் பர்ஃபெக்டா இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹொகாகே. ஹொகாகேவா மாறுது அவ்வளோ ஈஸியில இல்ல, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நருட்டோ சின்ன வயசுல இருந்து அவனும் ஒரு ஹொகாகேவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான். நருட்டோ, சாசுகே, சக்குரா அவங்க மூணு பேருமே ஒரு டீமா இருப்பாங்க. இவங்களோட டீச்சர் வந்து ககாஷி அட்டாகேவா இருப்பாரு. இதுல ஹினாட்டான ஒரு பொண்ணு வந்து நருட்டோ லவ் பண்ணுவா. நருட்டோ வந்து சக்குராவை லவ் பண்ணுவா. சக்குரா வந்து சாசுகேவை லவ் பண்ணுவா. டீம் 7 தான் ககாஷி, நருட்டோ, சாசுகே, சக்குரா இவங்க எல்லாமே இருப்பாங்க. இந்த டீம் 7 வந்து நிறைய மிஷனுக்கு போவாங்க, நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க, நல்லாவே ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அப்பதான் நருட்டோல வந்து நிஞ்சா டோர்னமெண்ட் வந்து நடக்கும். இந்த ஒரு டோர்னமெண்ட்ல தான் நருட்டோ வர்சஸ் கீபா, ஹினாட்டா வர்சஸ் நெஜி, நெஜி வந்து ஹினாட்டோட பிரதர், அதுக்கடுத்து ஷிகமாரு வர்சஸ் டெமாரி, ராக்லி வர்சஸ் காரா, நருட்டோ வர்சஸ் நெஜி, கடைசியா சாசுகே வர்சஸ் காரா. இந்த ஒரு டோர்னமெண்ட்லயே பெஸ்ட் ஃபைட்னா ராக்லி வர்சஸ் காரா தான். இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஜிராயா வந்து நருட்டோவை மீட் பண்ணுவாரு. நருட்டோக்கு ஜிராயா வந்து சமனிங் ஜுட்சு வந்து சொல்லி கொடுப்பாரு. கடைசியா சாசுகே வர்சஸ் காரா இந்த ஒரு பேட்டில் அல்டிமேட்டா நடந்துட்டு இருக்கும்போது காரா அந்த இடத்துல அவன் உடம்புக்குள்ள சீல் பண்ணி வச்சிருந்த ஷுகாக்கு ஒன் டெய்ல்டு பீஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். இதனால நருட்டோ காராவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு காரா கூட சண்டை போடுவான். அதுக்காக நருட்டோ சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணி காமா புண்டா அந்த இடத்துல சமன் பண்ணுவான். நருட்டோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு காராவை டிஃபீட் பண்ணிடுவான். டிஃபீட் பண்ணிட்டு காரா கிட்ட பேசுவான். என்ன விஷயம்னா எப்படி நருட்டோட உடம்புக்குள்ள 9 டெய்ல் பீஸ்ட் இருக்கனால நருட்டோ ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி தான் காராவோட உடம்புக்குள்ள 1 டெய்ல் பீஸ்ட் இருக்கனால காரையும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா நருட்டோ காரா கிட்ட நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு காராக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருப்பான். அப்புறம் கெட்டவனா இருந்த காராவை நல்லவனா மாத்திருப்பான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரோச்சிமாரு ஹியூமன்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்ச ஹிருசன் வந்து ஒரோச்சிமாருவை வில்லேஜ் விட்டு துரத்திடுவாரு. இதுக்காக ஒரோச்சிமாரு வந்து ரிவெஞ்ச் வாங்குறேன்னு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ண வந்திருப்பான். அந்த ஒரு இடத்துல தான் ஒரோச்சிமாரு ஹிருசன் கூட சண்டை போடுவான். ஹிருசன் அவரோட உயிரை கொடுத்து ஒரோச்சிமாரோட கையை மட்டும் சீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுவாரு. இனி ஒரோச்சிமாருவால நிஞ்சுச்சு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஹிருசன் ரீப்பர் டெச்சில யூஸ் பண்ணி ஷினிகாமியை சமன் பண்ணி ஒரோச்சிமாரோட கையை மட்டும் சீல் பண்ணிடுவாரு. ஷினிகாமி வந்து காட் ஆஃப் டெத். இந்த ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணி ஷினிகாமியை வச்சு யாரனாலும் சீல் பண்ண முடியும். ஆனா அந்த யூசரை வந்து ஷினிகாமி சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, அதோட உடம்புக்குள்ள அதை வந்து சீல் பண்ணி வச்சுக்கும். ஒரோச்சிமாரோட கையோட சோல் வந்து ஷினிகாமிக்குள்ள சீலா இருக்கனால இப்போதைக்கு ஒரோச்சிமாரோட ஹேண்ட் சைன்ஸை யூஸ் பண்ணி நெஞ்சுச்சுவை யூஸ் பண்ண முடியாது. இதுக்காக ஒரோச்சிமாரு வந்து ஒரு பிளான் போடுவாரு. அது என்ன பிளான்னா மற்றவங்களோட பாடியை அவர் வந்து பொசஸ் பண்ணி அவங்க பாடி யூஸ் பண்ணி அவர் வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாரு. அதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான வெசலை தேடிட்டு இருப்பாரு. அப்படிதான் ஒரோச்சிமாரு வந்து சாஸ்கே பார்ப்பாரு. சாஸ்கே இந்த வயசுல இவ்வளவு டேலண்டடா இருக்கான், இவனுக்கு மட்டும் நம்ம ட்ரைனிங் கொடுத்து செம ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனோட பாடி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு பிளான் போடுவாரு. இதுக்காக ஒரோச்சிமாரு வந்து சாஸ்கே கிட்ட போயிட்டு சாஸ்கே உங்க அண்ணனை கூட வந்து நான் வந்து ட்ரைனிங் தரேன், ஆனா அதுக்கு பதிலாக உன்னோட பாடி நான் பொசஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு சாஸ்கே மேல அவரோட கர்ஸ் மார்க்கை யூஸ் பண்ணுவாரு. இந்த ஒரு கர்ஸ் மார்க் என்னதான் சாஸ்கேக்கு பவர் கொடுத்தாலும் ஒரோச்சிமாரு வேணும்னா இந்த கர்ஸ் மார்க்கை யூஸ் பண்ணி சாஸ்கேயோட பாடியை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். சாஸ்கேவை வில்லேஜ் விட்டு போகாம நருட்டோ தடுத்து நிறுத்த சாஸ்கே கூட சண்டை போடுவான். அந்த ஒரு சண்டையில நருட்டோ வந்து தோத்து போயிடுவான். இதுக்கப்புறம் நருட்டோட ஏம் ஃபுல்லா சாஸ்கே மறுபடியும் வில்லேஜுக்கு கொண்டு வரதா தான் இருக்கும். இப்போ ஹிருசன் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து 5th ஹோகாகேவா சுனாடே மாறி இருப்பாங்க. இப்போதான் அந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த ஒரு பிரச்சனை தான் அகாட்சுகி. இந்த அகாட்சுகியை பத்தி நான் இப்போ சொல்லிடுறேன். ஜிராயா, ஒரோச்சிமாரு, சுனாடே இவங்க 3 பேர் 3rd கிரேட் நிஞ்சா வார்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு 3 பசங்களை பார்த்திருப்பாங்க. நகட்டோ, யாகிக்கோ, கோனான். இதுல ஒரோச்சிமாரு
அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த 3 பசங்களோட அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க போல, அதனால இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அதனால இவங்களை வந்து கர்ண கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஜிராயா ஒரோச்சிமாருவை தடுத்து இந்த 3 பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்பாரு. இதுல நாகட்டோவுக்கு வந்து ரெனிகான் இருக்கும். ரெனிகான் வந்து ஹகரோம ஓட்சுசுகிக்கு மட்டும்தான் இருக்கும். இது எப்படி ஒரு ஹியூமன் குள்ள இருக்குன்னு ஜிராயா யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா வந்து மாதரா ஹஷிராமா கூட சண்டை போடும்போது மாதரா ஹஷிராமாவோட ஒரு சின்ன பீஸை கடிச்சு எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதை மாதரா எதுக்காக பண்ணுவாருன்னா, மாதராக்குள்ள இங் சக்கரா இருக்கும், ஹஷிராமாக்குள்ள யாங் சக்கரா இருக்கும். இந்த இங் யாங் சக்கரை சேர்ந்தா வந்து ஹகரோமாவோட பவர் கிடைக்கும். இந்த யாங் சக்கரா ஹஷிராமா செஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த இங் சக்கரா மாதரா உச்சிகாக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன் இப்படி இருக்கும்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திர அசுரோட மறுபிறகு தான் மாதரா ஹஷிராமா. ஹகரோமா கிட்ட இங் யாங் சக்கரா ரெண்டுமே இருக்கும். இவங்க மூலியமா தான் இந்திர அசுரா வந்ததுனால இந்திரா கிட்ட இங் சக்கரா இருக்கும், அசுரா கிட்ட யாங் சக்கரா இருக்கும். இந்த 2 சக்கரம் சேர்த்தா வந்து ஹகரோமோட பவர் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதரா வந்து ஹஷிராமோட செல்ஸை அவருக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணுவாரு. ஆனா உடனே வந்து மாதராக்கு வந்து ரெனேகன் கிடைச்சிடாது. அவர் சாகும்போது தான் அவருக்கு வந்து ரெனேகன் கிடைக்கும். மாதராக்கு அவர் சாகிறதுக்கு முன்னாடி தான் ரெனேகன் கிடைச்சதுனால நம்ம எப்படியும் சாகதா போறோம், அதுக்கு பதிலாக நம்ம ரீஅனிமேஷன் வரும்போது இந்த ரெனேகனை நம்ம எடுத்துக்கலாம், அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சக்கரம் இருக்கணும் கிட்ட இந்த ரெனேகனை கொடுத்துலாம்னு சொல்லிட்டு நகட்டோ உசுமாகி கிட்ட அவரோட ரெனேகனை கொடுப்பாரு. அதுவும் டெம்பரரியா தான். இந்த ஒரு ரீஅனிமேஷன் ஜூட்சுன்னா என்னன்னா வந்து ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட டிஎன்ஏ இருந்தா அந்த டிஎன்ஏ வச்சு இவங்களை வந்து மறுபடியும் உயிரோட வர வைக்க முடியும். ஆனா யார் இந்த ரீஅனிமேஷன் ஜூட்சுவை கேஸ்ட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ரீஅனிமேஷன் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாம இந்த ரீஅனிமேஷன் மூலமா வரவங்க அவங்களோட 50% பவர்ல தான் வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட இன்ஃபினிட்டி சக்கரா வந்து இருக்கும். மாதரா எதுக்கு பர்டிகுலரா நாகட்டோ சூஸ் பண்ணாருன்னா வந்து நாகட்டோ வந்து ஒரு உசுமாகி கிளானை சேர்ந்தவர். உசுமாகி கிளான் கிட்ட தான் வந்து அதிகப்படியான சக்கரா இருக்கும். இந்த ரெனேகனோட பவரை தாங்கணும்னா அவங்க கிட்ட வந்து அதிகமான சக்கரா இருக்கணும். அதனாலதான் மாதரா வந்து நாகட்டோ சூஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட இவரோட ரெனேகனை கொடுத்துருப்பாரு. இப்போ ஜிராயா வந்து இந்த 3 பேத்துக்கும் நல்லாவே ட்ரைனிங் தராரு. ஒரு அப்பா மாதிரி இவங்க 3 பேத்தையும் பாத்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஜிராயா வந்து இவங்க 3 பேத்தையும் நம்ம நல்லாவே ஸ்ட்ராங்கா மாத்திட்டோம், இதுக்கப்புறம் இவங்களோட பிரச்சனையை இவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு ஜிராயா அவங்களை விட்டுட்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து இந்த 3 பேரும் அகாட்சுகின்னு சொல்ல போற ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஒரு டீம் எதுக்குன்னா உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதான். இந்த ஒரு டீமுக்கு யாகிகாவே லீடரா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு டீம்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர்றாங்க. அதனால இந்த ஒரு டீம் வந்து செம ஸ்ட்ராங்கான ஒரு டீமா மாறிடுது. இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம இந்த டான்ஸோ என்ன பண்றான்னா ஹான்சோ கிட்ட போயிட்டு இந்த அகாட்சுகி டீமை பத்தி தப்பா சொல்றான். இதுக்காக ஹான்சோ கோனனை கடத்தி அவளோட கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு நாகட்டோவை பார்த்து நாகட்டோ நீ வந்து யாகிகோவை கொன்னுடு, அப்பதான் இந்த கோனனை வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். நாகட்டோ அந்த ஒரு நேரத்துல கையில குணாயை வச்சுட்டு ரொம்பவே கன்ஃபியூஸா நின்றுட்டு இருப்பான். அப்பதான் யாகிகோ என்ன பண்ணுவான்னா ஓடி வந்து நகட்டோட குணாயில விழுந்துருவான். அந்த ஒரு இடத்துல யாகிகோ தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இறந்து போயிடுவான். யாகிகோ இறந்து போனதுனால நகட்டோ அவரோட ரேஜ் மோடுக்கு போயிட்டு அந்த ஒரு இடத்துல கெடோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணுவாரு. இந்த கெடோ ஸ்டாச்சுனா வேற எதுவுமே இல்ல, டென்டெயில்ஸ் தான். டென்டெயில்ஸ் இப்போதைக்கு அதோட எல்லா பவரையும் இழந்ததுனால அது இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாச்சுவா மாறி இருக்கு. மறுபடியும் எல்லா டெய்லி பீஸ்டையும் கலெக்ட் பண்ணி இதுகிட்டே கொடுத்தா இதுவே எல்லா டெய்லி பீஸ்டையும் அப்சர்வ் பண்ணிட்டு டெல்டெயில்ஸா மாறிடும். நகட்டோ இந்த கெடோ ஸ்டாச்சு யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுடுவாரு. ஹான்சோ மட்டும் தப்பிச்சு போயிடுவாரு. நகட்டோ கெடோ ஸ்டாச்சு சமன் பண்ணதுனால கெடோ ஸ்டாச்சு வந்து நகட்டோவை லாக் பண்ணிட்டு நகட்டோட லைஃப் ஃபோர்ஸ் வந்து உரிய ஆரம்பிச்சிருக்கும். நகட்டோ அந்த ஒரு இடத்துல அவரோட ஃப்ரெண்டை பறி கொடுத்து ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒபிட்டோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து நகட்டோ கிட்ட அவரோட பிளான் எல்லாத்தையும் சொல்லுவாரு. நகட்டோ அதுக்கு வந்து ஒத்துப்பாரு. அந்த ஒரு நாள்ல இருந்து தான் அகாட்சுகி வந்து கெட்டவங்களாவே மாறி இருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா டெய்லி பீஸ்டையும் பிடிச்சி டென்டெயில்ஸ் வந்து கொண்டு வரணும், இதுதான் வந்து அகாட்சுகியோட ஏமா இருக்கும். இந்த டெய்லி பீஸ்ட்டை ஒருத்தவங்களுக்குள்ள சீல் பண்ணுவாங்கல்ல, அப்படி சீல் செய்யப்பட்டவங்களை சிஞ்சுருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெய்லி பீஸ்ட் வந்து ஒருத்தவங்களோட உடம்புக்குள்ள சீல் ஆயிருக்குன்னா அந்த டெய்லி பீஸ்ட்டை மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா அவங்க வந்து இறந்து போயிருவாங்க. இப்போ நகட்டோவால மூவ் ஆக முடியாதனால அவனோட ரெனேகன் எபிலிட்டிஸை 6 பிரிச்சு 6 டெட் பாடிக்கு வந்து கொடுப்பான். அந்த 6 டெட் பாடிஸையும் நகட்டோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுல ஒரு மெயினான டெட் பாடி தான் யாகிகோ. இந்த டெட் பாடியா இருக்கிறவங்க 6 பேரை தான் 6 பார்ட்ஸ் ஆஃப் பெயின் சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயின்ஸோட பவர்ல என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நரகாபாத்தோட பவர் என்னன்னா இதால டேமேஜ் ஆன பெயினை வந்து சரி செய்ய முடியும். பிரேதா பாத் பெயினால சக்கராவை அப்சர்வ் பண்ண முடியும். அனிமல் பாத் பெயினால டிஃப்ரெண்டான கிரியேச்சர்ஸ் வந்து சமன் பண்ண முடியும். ஹியூமன் பாத் பெயினால சோலை அப்சர்வ் பண்ண முடியும். அசுரா பாத் பெயினால வெப்பன்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். கடைசியா மெயினான பெயின் வந்து தேவா பாத் பெயின். தேவா பாத் பெயினால கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். கடைசியா அவங்க எல்லாராலையும் ஒருத்தர் பார்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாராலையும் பார்க்க முடியும். இப்போ எல்லா அகாட்சுகி நம்பர்ஸும் ஒரு டெய்லி பீஸ்ட்டை பிடிக்கிற மிஷின்ல ஈடுபடுவாங்க. ஃபர்ஸ்ட் காரா கிட்ட இருந்து 1 டெய்லி பீஸ்ட்டை பிடிச்சதுனால காரா வந்து சாகுற மாதிரி ஆயிடுவாரு. ஆனா சாண்ட் வில்லேஜோட ரிட்டையரான கவுன்சில் லேடி சியோ வந்து அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை கொடுத்து காராவை காப்பாத்திட்டு அவங்க இறந்துருவாங்க. இப்போ அகாட்சுகி மெம்பர்ஸ் வந்து ஒரு டெய்லி பீஸ்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜிராயாக்கு தெரிய வருது. யார் இந்த அகாட்சுகி, எதுக்கு இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஜிராயா பெயினோட வில்லேஜுக்கு தனியாவே போயிருப்பாரு. ஜிராயா தனியால பெயினோட வில்லேஜுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது பெயின் இதை சென்ஸ் பண்ணிட்டு இங்க பர்மிஷன் இல்லாம யாரும் வந்திருக்காங்க, அவங்களோட சக்கரம் என்னால உணர முடியுது, அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த சீன்ஸ்ல செம்ம கூஸ்பம்ஸா இருக்கும். யார் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற பெயினியை ஒத்தால கதற விடுவாரு. ஆனா ஜிராயாவால கடைசியா சண்டை போட முடிஞ்சிருக்காது. அவர்
சாகர இடத்துல தான் அவருக்கு தெரிய வரும் நகட்டோ தான் இந்த 6 பாத் ஆஃப் பெயின் வந்து கண்ட்ரோல் பண்றான், இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் உருவாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறான பாதையில போறதை நினைச்சு இவர் ரொம்பவே வருத்தப்படுவாரு. ஆனா கடைசியா 6 பாத்ஸ் ஆஃப் பெயின் பத்தின இன்ஃபர்மேஷனை கோடு வேர்டுல நருட்டோக்கு மட்டும் புரியுற மாதிரி தவளையில எழுதி அனுப்புவாரு. ஆனா கடைசியில எல்லா பெயின்ஸும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஜிராவை கொண்டுடுவாங்க. ஜிராவோட டெத் வந்து நருட்டோட இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் எமோஷனல் டெத்தா இருக்கும். கடைசியா இப்ப சாஸ்கே ஆசைப்பட்ட மாதிரி இட்டாச்சி கூட போயிட்டு சண்டை போடுவான். அந்த ஃபைட் வந்து வேற லெவலா தான் இருக்கும். ஆனா இட்டாச்சி அவரோட ஃபுல் பவர் காட்டியிருக்க மாட்டாரு. ஆனா அந்த சண்டைக்கு நடுவில் கூட இட்டாச்சி என்ன பண்ணுவாருன்னா சாஸ்கே மேல இருக்கிற ஒரோச்சிமாரு கர்ஸ் மார்க் வந்து ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு அவரோட டோட்சுகா பிளேடை யூஸ் பண்ணி அந்த ஒரோச்சிமாரு கர்ஸ் மார்க்கை சாஸ்கே உடம்புக்குள்ள இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து சீல் பண்ணிடுவாரு. கடைசியில இந்த ஒரு ஃபைட்ல இட்டாச்சி வேணுக்குனே சாஸ்கேவோட கையால இறந்து போயிடுவாரு. அப்ப அந்த நேரத்துல தான் அந்த இடத்துக்கு ஒபிட்டோ வந்து சாஸ்கே பார்த்து இட்டாச்சியோட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. இட்டாச்சியோட கதையை கேட்டோன்னு சாஸ்கே அழுதுகிட்டே அவரோட மங்கைக்கு சரிங்க ஓபன் பண்ணுவாரு. இப்போ நருட்டோக்கு வந்து பெயின் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிய வரும். அதோட மட்டும் இல்லாம பெயின் நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கான், எல்லா டெய்லி பெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணிட்டான், 8 டெய்ல்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அடுத்து நம்மளை தேடி தான் வருவான், அதுக்குள்ளே பெயினை டிஃபீட் பண்ண நம்ம அவனோட ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நருட்டோ சேஜ் மோட கத்துக்க ஆரம்பிப்பான். கடைசியா நருட்டோ கஷ்டப்பட்டு சேஜ் மோட பெர்ஃபெக்ட்டா மாஸ்டர் பண்ணிடுவான். இந்த ஒரு சமயத்துல தான் அகாட்சுகில கடைசியா மிஞ்சி இருக்கிற ஆல் பாத் ஆஃப் பெயின்ஸ் வந்து லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லா பெயின்ஸும் எல்லாத்துக்கிட்டையும் நருட்டோ மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லிருங்க, அவனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க, உங்க எல்லாத்தையும் நாங்க உயிரோட விட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாருமே நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. இதனால பெயின்ஸ் வந்து அங்க இருக்கிற முக்காவாசி பேர் கொன்றுவாங்க. இப்போ தேவாபாத் பெயின் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அட்டாக் ஆனா ஆல்மைட்டி புஷ போடுவான். இந்த ஒரு அட்டாக் போட்டோன்னே லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிஞ்சு போயிடும். கடைசியில சுனாடேவாலே சண்டை போட முடியாது. அப்பதான் சக்குரா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அந்த ஒரு இடத்துல தான் சுனாடேவை காப்பாத்திட்டு நருட்டோ சேஜ் மோடல மாஸ் என்ட்ரி தருவான். நருட்டோ இறங்கி வந்தோடனே அங்க இருக்கிற 5 பாத் ஆஃப் பெயின் வந்து டிஃபீட் பண்ணி கில் பண்ணிடுவான். கடைசியா தேவாபாத் பெயின் மட்டும் தான் மிச்சம் இருப்பான். ஆனா தேவாபாத் பெயின் வந்து நருட்டோவை டிஃபீட் பண்ணிடுவான். ஹினாட்டா நருட்டோவை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு பெயின் கூட சண்டை போடுவா. ஆனா பெயின் வந்து ஹினாட்டாவை அட்டாக் பண்ணிடுவான். பெயின் ஹினாட்டாவை அட்டாக் பண்ண உடனே நருட்டோ அந்த இடத்துல கண்ட்ரோல் இழந்து நைன் டெய்ல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். பெயினால கூட நைன் டெய்ல்ஸ் கூட சண்டை போட முடிஞ்சிருக்காது. அப்பதான் அந்த இடத்துக்கு மினாட்டோ சோல் ஃபார்ம்ல வந்து நருட்டோ கூட பேசுவாரு. நைன் டெய்ல்ஸ் வந்து நருட்டோவை டேக் ஓவர் பண்ணாம தடுப்பாரு. அந்த சமயத்துல நருட்டோக்கு மினாட்டோ தான் அவனோட அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வரும். நருட்டோ அந்த டைம்ல ரொம்ப எமோஷனல் ஆயிருவான். ஒரு வழியா மினாட்டோட உதவினால நருட்டோ வந்து நைன் டெய்ல்ஸை அவனை டேக் ஓவர் பண்ண விடாம தடுத்துருவான். இந்த ஒரு நேரத்துல நருட்டோ வந்து தேவாபாத் பெயினையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். கடைசியில நருட்டோ வந்து நகட்டோ கிட்ட போயிட்டு பேசுவான். நகட்டோவை பேசி அவனை லலவனா மாத்திடுவான். இதனால நகட்டோ வந்து ரெனே ரிபத்னு சொல்லிட்டு ரெனேகானோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அவன் கொண்டவங்க எல்லாத்தையும் அவன் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவான். இந்த ஒரு டெக்னிக் வந்து நம்ம கொண்டவங்களோட டெட் பாடி இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். ஜிரையாவோட டெட் பாடி வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதனால நகட்டோவால ஜிரையாவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போ அகாட்சுகியோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது. கடைசியா ஒபிட்டோ மட்டும் தான் இருக்காரு. இதுக்கடுத்து சாசுகேக்கு டான்ஸாவை பத்தின எல்லா விஷயமும் தெரிய வந்ததுனால சாசுகே கோவத்தோட டான்ஸாவை வந்து போட்டு தள்ளிடுவான். அப்போ நருட்டோ 8 டெய்ல்ஸ் சிஞ்சிருக்கி கில்லர் பியை மீட் பண்ணிட்டு அவர் கூட ட்ரைனிங் எடுப்பான். அவர் வந்து 8 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்ண ஃபுல்லாவே கத்திருப்பாரு. நருட்டோ 9 டெய்ல்ஸோட சக்கரை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு 9 டெய்ல்ஸ் சப்போர்ட் பண்ணும். போப்போ 9 டெய்ல்ஸ் நருட்டோ புரிஞ்சிருக்கும். இதனால நருட்டோ கேசிஎம் குராமா சக்கரா மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து அவேக்கன் பண்ணுவான். நருட்டோ வேர்ல்டுல 5 நேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த நேஷன்ஸ்க்கான லீடர்ஸும் வந்து இருப்பாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயர் ஹொக்காகே, லேண்ட் ஆஃப் விண்ட் கசிகாகே, லேண்ட் ஆஃப் எர்த் சுஜிகாகே, லேண்ட் ஆஃப் லைட்னிங் ரைக்காகே, லேண்ட் ஆஃப் வாட்டர் மிசுகாகே. ஒபிட்டோ எல்லா காகே கிட்டையும் 4th கிரேட் நிஞ்சாவை வந்து அனௌன்ஸ் பண்ணுவான். இதனால எல்லா காகேஸ் வந்து 80,000 ஷினோபிஸ் கொண்ட ஷினோபி அலையன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த ஒரு வார்க்காக ஒபிட்டோ வந்து ஒரோச்சிமாரோட அசிஸ்டன்ட் கபுட்டோட உதவினால நிறைய ரீஅனிமேஷன் ஷினோபிஸ் வந்து கொண்டு வருவான். வார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 80,000 ஷினோபிஸ் வந்து கீழே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ மலைக்கு மேல கபுட்டோ வந்து ஒரு ரீஅனிமேஷன் பாக்ஸ் வந்து சமன் பண்ணுவான். எல்லாரும் மாதிரி இல்லாம இந்த ஒரு ஷினோபி மட்டும் ரீஅனிமேஷன் பாக்ஸை உடைச்சிட்டு வெளியே வருவாரு. சென்சுரி டைப் நிஞ்சாஸ்லாம் அந்த ஷினோபியோட சக்கர பிரசன்ஸை பார்த்து ஷாக் ஆவாங்க. அந்த ஒரு ஷினோபி தான் மாதரா உச்சிஹா. மாதரா மலையிலிருந்து கீழே குதிக்கும் போது எல்லா ஷினோபிஸும் மாதரா பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தனடான சாமியில கும்பிட்டு இருப்பான். மாதரா இறங்கி வந்தானே எல்லா ஷினோபிஸ் கூட தைஜுட்சு பேட்டில் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு உதவிக்காக 5 காகேஸே வருவாங்க. 5 காகேஸ் கூட மாதரா ஜாலியா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. மாதராவை 5 காகைவால சமாளிக்கவே முடியாது. அப்போ மாதரா 5 காகேஸ் கிட்டையும் ஒருத்தனுக்கு எதிராக 5 பேர் சண்டை போடுறீங்க, இப்ப நீங்க ஒருத்தரும் 5 மாதரா கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 25 உட்குளோனை சமன் பண்ணி அந்த 25 உட்குளோனுக்கு சுசனாவை போடுவாரு. ஒருக்காகவே அந்த இடத்துல 5 கம்ப்ளீட் சுசானா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு அந்த எல்லா சுசானையும் பிரேக் பண்ணிட்டு மாதராவை லாக் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு டைம்ல மாதரா 5 காகேஸை பார்த்து நீங்க உங்களோட ஃபுல் பவர் காமிக்கிறீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமா நானும் என்னோட ஃபுல் பவர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட் சுசானா ஓபன் பண்ணுவாரு. 5 காகேஸ் எல்லாருமே மாதராவோட சுசானாவோட பவரை பார்த்து மாதராவை பயங்கலந்த அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒனோக்கி மாதராவை பார்த்து நீ ஏன் ஸ்டார்டிங்ல உன்னோட ஃபுல் பவரை காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ மாதரா ஒனோக்கியை பார்த்து எந்த பெரியவங்களாவது குழந்தைங்க கிட்ட எடுத்தோன்னே ஃபுல் ஃபோர்ஸ்ல போவாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. மாதராவோட சுசானா பிளேட் பவர் வந்து மலையவே வெட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். மாதரா கடைசியா 5 காகேஸையும் கொல்லலான்னு போகும்போது அப்போ அந்த ஒரு டைம்ல தான் இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜூட்ஸை பிரேக் பண்ணிட்டு சாஸ்கே கூட சேர்ந்து கபுட்டோவை டிஃபீட் பண்ணிட்டு எல்லா ரீஅனிமேஷனும் பிரேக் பண்ணி விடுவாரு. எல்லா ரீஅனிமேஷன் ஷினோபிஸும் வந்து மறைஞ்சிட்டு இருப்பாங்க. மாதரா வந்து மறைஞ்சிட்டு இருப்பாரு. எல்லா காகேஸும் வந்து மாதரா ஒரு வழியா மறைஞ்சு போறான்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ மாதரா வந்து ரீஅனிமேஷன் ஜூட்ஸு ரிலீஸ்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜூட்ஸுல இருந்தே வெளியே வந்துருவாரு. மாதரா 5 காகேஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு ஒபிட்டோ கிட்ட போவாரு. ஒபிட்டோ அந்த இடத்துல மெயின்
மெயின் கேரக்டர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த ஒரு சமயத்துல தான் ஒரோச்சிமாரு அவரோட கையோட சோலையும் 4 ஹொகாகேயோட சோலையும் ஷினிகாமி வயித்துக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷினிகாமி மாஸ்க் ரிச்சுவலை பண்ணி ஷினிகாமி வயித்துக்குள்ள இருந்து அவரோட கையோட சோலையும் 4 ஹொகாகேயோட சோலையும் ரிலீஸ் பண்ணிடுவாரு. இதனால இந்த ஒரு இடத்துக்கு 4 ரீஅனிமேஷன் ஹொகாகேஸ் வந்து வருவாங்க. காட் ஆஃப் ஷினாபி, ஹஷிராமா செஞ்சு, டொபிராமா, ஹிருசன், கடைசியா நாமிகாசே மினோட்டோ. இன்னொரு பக்கம் வார் டைம்ல 1ல-இருந்து 7 டெய்ல்டு பீஸ்ட் அப்சர்வ் பண்ண 10 டெய்ல்ஸ் வந்து அதோட டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை எல்லாத்து மேலே லான்ச் பண்ணும். அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம் கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தி அந்த ஒரு இடத்துக்கு மினோட்டோ கெத்த என்ட்ரி கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் ஒபிட்டோ வந்து இன்கம்ப்ளீட் 10 டெய்ல்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு 10 டெய்ல்ஸோட ஜிஞ்சிருக்கியா மாறிடுவாரு. ஒபிட்டோவால இந்த ஒரு ஃபார்மா சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒபிட்டோ வந்து செம ஓவர் பவரா இருப்பாரு. இருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒபிட்டோ உடம்புக்குள்ள இருந்து எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் வெளியே எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் மாதராக்கும் ஹஷிராமாக்கும் ரீமேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ஃபைட்டை பார்த்து எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம முன்னோரோட சண்டை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில ஹஷிராமா செஞ்சு வந்து டெய்டி கேட்சை போட்டு மாதரா லாக் பண்ணி வைப்பாரு. அப்ப மாதரா பிளாக் சச்ச உதவினால ஒபிட்டோவை கட்டாயப்படுத்தி ரெனேரிபத்தை போட வச்சு மாதரா மறுபடியும் உயிரோட வந்துருவாரு. உயிரோட வந்த மாதரா அங்க இருக்கிற நருட்டோ, சாஸ்கே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹஷிராமாவை லாக் பண்ணிட்டு ஹஷிராமா உடம்புக்குள்ள வந்து சேஜ் அரட்டை அப்படியே உறிஞ்சு எடுப்பாரு. இதுக்கப்புறம் மாதரா வந்து டெய்ல்டு பீஸ்ட் கூட சண்டை போடுவாரு. டெய்ல்டு பீஸ்டாலே மாதரா வந்து சமாளிக்க முடியாது. அந்த ஒரு டைம்ல தான் டொபிராமா மாதரா அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா மாதரா டொபிராமா அடிச்சு படுக்க போட்டுருவாரு. அந்த ஒரு டைம்ல சாஸ்கே அந்த இடத்துக்கு வருவான். சாஸ்கே கூட மாதரா சண்டை போட்டு கடைசியில சாஸ்கே கிட்டத்தட்ட கொன்றுவாரு. இதுக்கப்புறம் மாதரா கெட்டோ ஸ்டாச்சுவை சமன் பண்ணி அங்க இருக்கிற எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் கட்டாயப்படுத்தி கெட்டோ ஸ்டாச்சுக்குள்ள அப்சர்வ் பண்ணிப்பாரு. இதனால 10 டெய்ல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வெளியே வந்துரும். இப்போ மாதரா 10 டெய்ல்ஸ் அப்சர்வ் பண்ணி 10 டெய்ல்ஸோட ஜிஞ்சுரிக்கியா மாறிடுவாரு. இதனால மாதரா ஒரு காட் மோட்ல இருப்பாரு. இந்த ஒரு டைம்ல ஜுபிடாரா மாதராவை யாராலையும் தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் மைட் கை வந்து என் உயிரே போனாலும் பரவாயில்ல, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு 8 கேட்ஸ் ஓபன் பண்ணுவாரு. மைட் கை வந்து 8 கேட்ஸ்ல டிராகன் ஃபார்மே ஓபன் பண்ணி மாதரா கூட சண்டை போட வருவாரு. அப்போ மைட் கையோட பவரை பார்த்து மாதராவே நானே டிக்ளேர் பண்றேன், நீ தாண்டா எல்லாத்தோட ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாரு. மைட் கை வந்து அவரோட ஃபுல் பவர்ல வந்து மாதரா கிக் பண்ணுவாரு. கிக் பண்ணும்போது மைட் கையோட எலும்பே வந்து நொறுங்கிடும். இருந்தாலும் மைட் கை வந்து மாதரா கிக் பண்ணி டிவைன் ட்ரீல போயிட்டு விழ வச்சிருவாரு. டிவைன் ட்ரீயை வந்து அதிரும். இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹகரமா ஓட்சுசுகி வந்து நருட்டோ கிட்டயும் சாஸ்கே கிட்டயும் ஒரு சோல் ஃபார்ம்ல வந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து நருட்டோ சாஸ்கே கிட்ட அவரோட அம்மாவை பத்தி, அவரை பத்தி, இந்திரா, அசுரா இவங்க எல்லாத்த பத்தி சொல்லுவாரு. இந்திராவோட மறுபேரு வந்து மாதரா, மாதராவோட மறுபேரு வந்து சாசுகே, அதே மாதிரி அசுராவோட மறுபேரு வந்து ஹஷிராமா, ஹஷிராமாவோட மறுபேரு வந்து நீதான் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் ஹகரமோ நருட்டோ சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு அவரோட பவரை மாதராவை தோக்கடிக்க அவங்க 2 பேத்துக்கிட்டே தருவாரு. இதுக்கு அடுத்த சீன்ல மாதரா மைட் கை இவங்க 2 பேருமே சாகர மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா மாதரா வந்து அவர் தன்னை ஹீல் பண்ணிப்பாரு. மாதரா மைட் கை கொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு நருட்டோ வருவான். நருட்டோ வந்து மைட் கை ஹீல் பண்ணிட்டு மாதரா பக்கம் திரும்பி உன்னோட ஆட்டம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துக்கு கரெக்டா சாஸ்கே வந்துருவான். இப்ப 2 பேருமே ஹகரமா பவர்ல வேற லெவல்ல நின்னுட்டு இருப்பாங்க. நருட்டோ வந்து ஒரு நியூ ஃபார்மே அவேக்கன் பண்ணிடுவான். சாஸ்கே கிட்ட வந்து ஒரு கண்ணுல வந்து ரெனேகான் இருக்கும். மாதரா நருட்டோ சாஸ்கே பார்த்து நீங்க 2 பேருமே நல்லா தான் பவர் அப் ஆயிருக்கீங்க, ஆனா உங்களோட பவர் வந்து என் பவருக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சாஸ்கே கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த ஒரு ஃபைட்டில் நருட்டோ சாஸ்கேவால மாதரா தோக்கடிச்சிருக்க முடியாது. மாதரா தன்னோட கோலான இன்ஃபினிட் சுக்கியாமியை ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. ஆனா அந்த ஒரு இன்ஃபினிட் சுக்கியாமி போடும்போது சாஸ்கே வந்து சுசனாவை போட்டுருவான். சுசனாவுக்குள்ள வந்து நருட்டோ, சாஸ்கே, சக்குரா, கக்காஷி இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இதுக்கப்புறம் மாதரா என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா நின்றுட்டு இருப்பாரு. அப்பதான் பிளாக் சச் வந்து மாதராவோட முதுகுல குத்தி என்னோட விசுவாசம் வந்து ககுயாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதரா வந்து ஸ்கேம் பண்ணிரும். இதுக்கப்புறம் தான் ககுயா அந்த இடத்துக்கு வந்து டீம் 7 அண்ட் ஒபிட்டோவை வேற ஒரு டிமென்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் ககுயா பேட்டில் நடக்கும். ஒபிட்டோ தன்னோட உயிரை கொடுத்து நருட்டோ காக்காஷி சேவ் பண்ணிட்டு அவர் வந்து இறந்து போயிருவாரு. இதுக்கப்புறம் கக்காஷி வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பெர்ஃபெக்ட் சூசனை வந்து ஓபன் பண்ணிடுவாரு. கடைசியா டீம் 7 3 பேருமே சேர்ந்து ககுயாவை பிளானட்டரி டிவோசேஷன் யூஸ் பண்ணி சீல் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருமே டிமென்ஷனை விட்டு வெளியே வந்துருவாங்க. கடைசியா வார்படிஸ் 2 பேரும் அவங்களோட ஃபைனல் டாக்க பேசுறாங்க. இதோட அவங்களோட சாப்டர் முடியுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாசுகே ஹொகாகே ஆக போறேன், என் அண்ணன் இட்டாச்சிக்கு வந்து ரிவெஞ்ச் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா கடைசியில நருட்டோ வந்து சாசுகேயோட தப்பு உணர வச்சு கையை வெட்டி படுக்க வச்சிருவாரு.